ஆன்மீக போதகர் மகாவிஷ்ணு மாற்றுத்திறனாளிகள் குறித்து பேசியது மிகப்பெரிய பாவம் எனவும் அந்த பாவம் அவரை சும்மா விடாது என திருநங்கை சாமுண்டி மலைக்கா தெரிவித்துள்ளார். இப்போ ஒரு அரசு பள்ளியில ஒரு ஆன்மீக சொற்பொழிவு நடக்குது. அந்த ஆன்மீக சொற்பொழிவுல கெஸ்ட் மகாவிஷ்ணு அப்படிங்கிறவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்போ ஊனமுற்றோர்கள்லாம் இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு காரணம் அவங்க போன ஜென்மத்துல செஞ்ச பாவம் தான். பெண்கள்லாம் அழகா இல்லைன்னா அதுக்கு காரணமா அவங்க போன ஜென்மத்துல செஞ்ச பாவம் தான் அப்படின்னு சொல்றாரு. இந்த கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது இந்த மாதிரி ஒரு கருத்தை சொல்லக்கூடாது. ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம ஊனம் சொன்னா எதை நம்ம ஊனம் சொல்றது? உலகத்துல அத்தனை பேருமே ஊனம் தான். ஏன்னா மனதளவில் எல்லாருமே ஊனம் தான். சரியா? அது மட்டும் இல்லாமல் ஏன் தெய்வங்கள் ஊனமா இல்லையா? சனீஸ்வர பகவான் அவருக்கு ஒரு காலு உடஞ்சிருக்கு. அம்பாள் காலை அடிச்சு உடைச்சிட்டா. அப்போ அவரும் ஊனம் தான். அதே மாதிரி விநாயகர் பெருமான் அவருக்கு சிரசு தலையில் மனித தலையே கிடையாது. விநாயகருக்கு ஏனத்தலை, அவரும் ஊனம் தான். இன்னும் அந்த மாதிரி நம்ம இதிகாசங்கள்லேயே சொல்லினே போல. ராகு கேது அவங்களுக்கும் ஊனம் தான். உடல் இருக்கும், ஆனால் நாகத்தோட தலை இருக்கும். அதே மாதிரி தலை மனித தலை இருக்கும், ஆனால் உடம்பு நாகத்தோட உடம்பாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு சக்தி கிடையாதா? அந்த மாதிரி அதெல்லாம் சொல்லவே கிடையாது. மிக 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 தவறு. இது ஒரு காலம் ஆன்மீகத்தில் ஏற்றுக்கொள்ளாதது. ஏன்னா அப்படின்னு பார்த்தா கருமாறி உருமாறியாக நிற்கிறா. எவ்வளோ ஆதிபராசக்தியின் எத்தனையோ அம்சங்கள் தேவி இன்னைக்கு எத்தனையோ உருமாறியே தான் இருக்கிறா. கருமாரி அம்மனுக்கு சிரசையே தலையை வெட்டி கீழே ரேணுகா பரமேஸ்வரியாக உட்காந்துருக்கா. ஸோ அதெல்லாம் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. பக்தி நிலை வேறு, நம்மளோட ஆன்மீகோட சிந்தனைகள் வேறு, நம்மளோட வழிபாடு முறை வேறு, தர்மம் வேறு. இதையும் அதே போல் குழப்பி நம்மளும் குழப்பி மற்றவங்களும் கன்ஃபியூஸ் ஆகி மற்றவங்களோட மன கஷ்டத்தையும் நம்ம சேர்த்துக்கணும். இதெல்லாம் ரொம்ப பாவம். இந்த மாதிரி அவர் சொல்லி இருந்தது மிக தவறு. கருப்பு தான் சிவபெருமான், கருப்பு தான். என்ன சொல்லுங்க? அப்படி நம்ம கருப்பு சாமி கருப்பு தான். எந்த நம்ம தெய்வங்களே நம்ம எத்தனையோ தெய்வங்கள் கருப்பான தெய்வங்கள் இருக்காங்க. கருப்பு வெள்ளைக்கு அர்த்தமே கிடையாது, பேதமே கிடையாது. ஞானத்துக்கும் அறிவுக்கு தான் இங்கே வாழ்க்கையே. இந்த ஜென்மா நம்ம எதுக்காக எடுத்திருக்கோம்? பூர்வ ஜென்மத்தில் நாம் செய்த பாவ புண்ணிய கர்ம வினையை இந்த ஜென்மத்தை தீக்கிறதுக்காக வந்திருக்கோம். ஏன்னா இந்த ஜென்மாலேருந்து நம்ம அடுத்த ஜென்மத்துக்கு போகக்கூடாது. அதாவது கண்டினியூ ஆகக்கூடாது. எந்த விதமான கஷ்ட நஷ்டமும் இருந்தாலும், அதாவது ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க. உலகத்தில் எத்தனையோ ஜீவராசிகள் இருக்குது. உலகத்தில் அம்பிகை எத்தனையோ பல லட்ச ஜீவராசிகள் படைச்சா. ஆனால் அதில் உன்னதமான படைப்பு மனித பிறவி தான். அப்போது இதில் நீங்கள் கேட்கலாம், அப்போ ஏமா கூன் குருடு எல்லா விதமான இது இருக்குது சொல்லிட்டு. எல்லா விஷயத்துக்குமே காரணம் காரியம் இல்லாமல் எதுவுமே நடக்காது. கரெக்ட் தானே? அப்போது அப்படின்னு பார்த்தா இப்போ நாங்கள் கூட திருநங்கை தான். பிறக்கும் பொழுது வேறு ஒரு பிறப்பையாக இருந்து இன்றைக்கி இந்த பிறவை நாங்கள் எடுத்திருக்கோம். ஸோ இந்த பிறவை எடுத்தும் எங்களால் இந்த பூமியில் வாழ முடியாமல் இருக்கிறது கிடையாது. கரெக்ட் தானே? ஏதோ ஒரு விஷயத்தில், ஏதோ ஒரு இடத்துல, எங்கேயோ எந்த ஜீவராசிகளுக்குமே சாப்பாடு இல்லாமல் பஞ்ச பட்னி இல்லாமல் சத்துக்காங்களா கிடையாது. எங்கேயோ அந்த தேவி அன்னபூர்ணியாக நின்று இந்த உலகத்தில் அம்பாள் ஆட்சி புரிஞ்சுன்னு தான் இருக்கிறான். அதுக்கு கர்மா கண்டிப்பாக இருக்குது, இல்லைன்னு சொல்லவே இல்லை. பூர்வ ஜென்மத்தோட பாவ புண்ணிய பலன் அது கன்ஃபார்ம், அதுக்கு இல்லவே இல்லை. ஆனால் அதனால தான் இப்படி பிறந்துன்னு சொல்றது மகா பாவம். அது எந்த ஒரு விஷயத்தையும் அதை ஏற்றுத்தாழ்வும் கிடையாது. ஏன்னு சொல்லுங்களேன், இன்றைக்கி நல்ல கை கால் இருக்கிறவங்களால சாதிக்க முடியாதவங்க கூட இன்றைக்கி ஊனமுற்றவங்க சாதிச்சிருக்காங்க. நம்ம அது நிறைய விஷயம் பார்த்துருக்கோம். நம்மளால் அந்த கை கால் இருந்து கூட தங்கப்பதக்கம் வெல்ல முடியல. இன்றைக்கி பாருங்கள், சமீபத்தில் இன்றைக்கி கூட நான் பார்த்தேன், காலையில் ஒருத்தர் ஊனமுற்றவரும் தங்கப்பதக்கம் வென்றிருக்காரு. அப்போ எப்படி அது? அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. அதாவது இந்த ஜென்மாவில் நம்ம எப்படி எதுக்காக வந்தோம், எதை அச்சீவ் பண்ணதுக்காக, எந்த கோலை நம்ம ரீச் பண்ணாக வந்தோமோ அதுக்கு தான் நம்ம நம்ம மூளையை செலவு பண்ணமே தவிர்த்து போன ஜென்மத்தால் இப்படி ஆயிடுச்சு, அந்த ஜென்மத்தில் சொல்லவே கூடாது. அதுவே மகா பாவம். ஃபஸ்ட்டு அந்த ஒரு விஷயத்தை நானும் பண்ண மாட்டேன். அப்படின்னு பார்த்தா அப்போ நாங்கள் பாவப்பட்ட பிறப்பா? இப்படி ஒரு விஷயம் நடக்கிறதுனால என்ன கேள்வி எழும்புது அப்படின்னா, ஸ்கூல்ஸ்ல எதுக்காக ஆன்மீக சொற்பொழிவு நடத்தணும் அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா? ஸோ ஸ்கூல்ல ஆன்மீக சொற்பொழிவு நடத்துறது சரியா தவறா? கண்டிப்பாக நல்லது தான். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.